ஒரு யங் இண்டிவிஜுவல் ஆல்மோஸ்ட் 30 இயர்ஸ் தான் அவரோட ஏஜ். ரீசெண்டாக கிட்டத்தட்ட ஒரு 7 முதல் 8 வருஷங்களாக அவரோட ப்ராப்ளம் என்னன்னா முதுகு பகுதியில், ஆக்சுவலி சென்டரில் கிடையாது, நடுப்பகுதிக்கு 2 பக்கமும் மேலிருந்து கீழே வரைக்கும் சிவியர் பெயின் அப்படின்றத அவர் ஃபீல் பண்ணுறாரு. தென் குனிஞ்சாலோ அல்லது நிமிர்ந்தாலோ அந்த பெயின் ரொம்பவே அக்ரவேட் ஆகிற மாதிரி, ஜாஸ்தி ஆகிற மாதிரி அவரோட கம்ப்ளைண்ட் இருக்குது. 3வது, நல்ல அழுத்தமாக இருமுறாரு அல்லது தும்மல் எடுக்கிறாரு அப்படின்னா செஸ்ட் கேஜ், நெஞ்சு கூடு, அதெல்லாமே ஒரு பெயின் ஃபீல் பண்ணுறாரு. நம்பர் 4, அவரோட நெக் மூமெண்ட்ஸ், அதாவது கழுத்தை முன்பக்கமாகவோ பின்பக்கமாகவோ டேர்ன் பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட பொசிஷனில் அவருக்கு லேசான வெர்டிகோ ப்ராப்ளம், அதாவது தலை சுத்துறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ப்ராப்ளம் அவருக்கு இருக்குது. நெக்ஸ்ட், அவரோட லோயர் பார்ட் ஆஃப் தி பேக், அதாவது அவங்களோட பட்டக்ஸ் ஏரியான்னு சொல்லுவோம்ல, அந்த ஏரியா அப்படியே தொடைகளுக்கு அந்த பெயின் பரவற மாதிரியான ஒரு ப்ராப்ளம். இது காமனாக இருக்கக்கூடியதா, என்னவா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இவரோட ஏஜ் குரூப், அதாவது 25 to 30 அந்த மாதிரியான ஏஜ் குரூப்ல ரேரா வரக்கூடிய ஒரு முக்கியமான ப்ராப்ளம் ஆங்கிலோசிங் ஸ்பாண்டிலைட்டிஸ் சொல்லக்கூடிய ப்ராப்ளம். ஆங்கிலோசிங் ஸ்பாண்டிலைட்டிஸ் அப்படின்னா சித்தா லிட்ரேச்சர்ல தண்டகவாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கழுத்துல இருந்து வால் பகுதி வரைக்குமே அது ஒரு மூவபிளா இருக்கக்கூடியது நம்ம பார்ப்போம். அது ஒரு ஜாயிண்ட், 33 எலும்புகள், அதாவது வெர்டிபிரல் போன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வரிசையா கழுத்துல இருந்து வால் பகுதி வரைக்கும் இணைஞ்சிருக்குது. இந்த ஒரு வெர்டிபிராவுக்கும் அதுக்கு அடுத்த வெர்டிபிராவுக்கும் இடையில டிஸ்க் அப்படி சொல்லக்கூடியது, அதாவது இன்டர் வெர்டிபிரல் டிஸ்க் அப்படி சொல்லக்கூடிய ஒரு மெட்டீரியல் இருக்குது. நம்ம மூவ் பண்ணும்போது, ஜம்ப் பண்ணும்போது, ஒரு ஜெர்க்கி மூமெண்ட்ஸ், வண்டியிலெல்லாம் ட்ராவல் பண்ணும்போது வரக்கூடிய அந்த ஜெர்க்கி மூமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே தாங்கிறதுக்காக இந்த இன்டர் வெர்டிபிரல் டிஸ்க் நமக்கு இருக்குது. ஓகே, இப்போ அந்த ஸ்பைனல் போன் மேலே கீழே வரைக்கும் இருக்கக்கூடியதை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக பக்கத்தில் நிறைய லிகமெண்ட்ஸ் இருக்குது. ஓகே, இதுதான் நார்மல் ஸ்ட்ரக்சர். இப்போ நம்ம குனியும் போது முதுகு தண்டு பகுதி குறிப்பிட்ட அளவு நமக்கு வளைஞ்சு கொடுக்கணும். ரைட்ல டர்ன் பண்ணும்போது அது ட்விஸ்ட் பண்ணி கொடுக்கணும். இந்த மாதிரி பொசிஷன் மாறும்போது நமக்கு நம்மளோட ஸ்பைனல் அந்த போன் அந்த செக்ஷன் ஃபுல்லாகவே நமக்கு ஃப்ளெக்சிபிளாக நமக்கு மூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு இடம் கொடுக்கணும். ஒரு சில கண்டிஷனில் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த வரிசையாக இருக்கக்கூடிய இந்த போன்ஸ், அதாவது வெர்டிபிரல் போன்ஸ் எல்லாமே ஃப்ளெக்சிபிளாக இல்லாமல் அப்படியே இணைஞ்சிருது, இணைஞ்சு இறுகி போகுது, டைட் ஆகுது. ஒரு ஏணி எந்த மாதிரி இருக்குமோ, ஏதாவது ஏணி நம்ம வளைஞ்சு கொடுக்குமா? கொடுக்காது. அதே மாதிரி ஸ்ட்ரைட்டனிங் ஆஃப் தி ஸ்பைன் அப்படின்ற மாதிரியான ஒரு கண்டிஷனுக்கு போகக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த ஆங்கிலோசிங் ஸ்பாண்டிலைட்டிஸ்னு சொல்லுவாங்க. இது ஏர்லி ஸ்டேஜஸில் என்ன இருக்கும்னா, மூமெண்ட் ரெஸ்ட்ரிக்டட் மூமெண்ட் இருக்கும், குனிய முடியாது. நார்மலாக ஒரு மேன், ஒரு யங் இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைட்டாக ஒரு பொசிஷனை நின்றுட்டு அவங்க குனிஞ்சு அவங்களோட கால் பாதத்தை தொடுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா எல்லாருக்குமே 90% பீப்புளுக்கு ஈஸியாக அவங்க குறிஞ்சு தொட முடியும். பட் இந்த ஆங்கிலோசிங் ஸ்பாண்டிலைட்டிஸோட ஏர்லி சிம்டம்ஸ் இருக்கும்போது நம்ம ஃப்ரண்ட் பெண்ட் பண்ணி ஃபார்வர்டு பெண்டிங் பண்ண முடியாது. கொஞ்சம் லேட்டர் ஸ்டேஜில் வரும்போது அது இன்னும் இறுகி ஒரு ஏணி மாதிரியே ஃபார்ம் ஆகுறதுனால இது பேம்பூ ஸ்பைன் அப்படின்னு இதை சொல்லுவாங்க ஒரு லேட்டர் ஸ்டேஜில். அப்போ என்ன ஆகும்? புரியவே முடியாது, ஸ்ட்ரைட்டாக தான் இருக்க முடியும். அது ஸ்ட்ரைட்டாக ஒரு குச்சி போல், ஒரு கம்பி துண்டு மாதிரி ஸ்ட்ரைட்டாக இருக்கும். அதோட ஃப்ளெக்சிபிலிட்டி எல்லாமே போயிடும். ஸோ இந்த மாதிரியான டைப் ஆஃப் இஷ்யூ தான் ஆங்கிலோசிங் ஸ்பாண்டிலைட்டிஸ். இது இந்த ப்ராப்ளத்தை எளியராகவே கண்டுபிடிக்கிறதுக்கான
நிறைய சான்சஸ் எல்லாம் இருக்குது. HLA-B27 அப்படின்ற ஒரு பிளட் டெஸ்ட் இருக்குது, அதை பார்க்கலாம். அப்புறமா வந்து எக்ஸ்ரே ஃபைண்டிங்கில் கண்டுபிடிக்கலாம், அதுக்கப்புறமா ஸ்கேன் பண்ணி கண்டுபிடிக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது எதுக்காக ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு ஏர்லி இண்டிவிஜுவல்ஸுக்கு முதுகு ஃப்ளக்ஸ் பண்ண முடியாமல், முதுகை குனிய முடியாமல், அல்லது ஒரு பொசிஷன் வளைக்க முடியாமல் அந்த மாதிரிலாம் இருக்குது, பெயின் இருக்குது, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப லேட்டான ஸ்டேஜில் போய் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிவிட்டு ஒன்றுமே பண்ண முடியாத அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனுக்கு போகாமல் ஏர்லியராக அதை ப்ராப்பராக டயக்னோஸ் பண்ணி நிறைய லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸில் வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சித்தா ட்ரீட்மெண்ட்டில் இந்த மாதிரியான டீஜெனரேட்டிவ் ப்ராப்ளங்களுக்கு ஒரு ஏர்லியராக ஒரு ஆரம்ப காலகட்டங்கள் எல்லாமே கொடுத்து ஃபர்தர் காம்ப்ளிகேஷன் வராமல் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கான நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ என்ன சிஸ்டம் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்றதெல்லாம் இப்போ இம்பார்ட்டண்ட்டே கிடையாது. ஒரு ஏர்லியராக ஒரு ப்ராப்ளத்தை நம்ம டிடெக்ட் பண்ணுறதுக்கும், டயக்னோஸ் பண்ணுறதுக்கும், ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கும் இந்த மெசேஜ் ஆன்கிலோசிங் ஸ்பாண்டிலைட்டிஸ் அப்படின்ற ப்ராப்ளத்தை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கான அல்லது அதோட பாதிப்புகளை குறைக்கிறதுக்கான ஒரு அவேர்னஸுக்காக இந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.